இன்றைக்கி வந்து April 23 மார்னிங் ஒரு 9:40 போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக வந்து 9:40க்கு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். 9:41 ஆகிறதுக்குள்ளே ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆப்குள்ளே போய்ட்டு இந்த கேன்சல் தி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து நான் தேடுறேன். ஆப்பில் வந்து அந்த பட்டனே இல்லை. இன்ஸ்டெட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் த சப்போர்ட் டீம் ஃபார் கேன்சலேஷன் அப்படின்றாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் ஏஜென்ட் வந்து நம்மகிட்ட பேசுறதுக்குள்ளே ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுது. ஆர்டரும் வந்து ப்ளேஸ் ஆகிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, உங்களோட டெலிவரி பார்ட்னர் வந்து இன்னும் நாங்கள் அசைன் பண்ணல, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, கேன்சல் பண்ணிட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டில் கேட்குறாங்க. அவங்க எக்ஸாக்டாக என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். யுவர் ஆர்டர் இஸ் ஆன் டைம் அண்ட் இட் வில் பி டெலிவர்ட் இன் தி நெக்ஸ்ட் 33 to 38 minutes. A cancellation fee may applied for this order அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. Assigning a delivery partner may take longer than usual due to some circumstances அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ டெலிவரி பார்ட்னரும் அவங்க வந்து அசைன் பண்ணல. 9:40க்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். வித்தின் 30 செகண்ட்ஸில் வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த பட்டனை தூக்கிட்டாங்க. சாட்டில் போய்ட்டு சாட்லேருந்து வரத்துக்குள்ளே 2-3 மினிட்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அதை மீறி நீங்கள் கேன்சல் பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறப்போ அந்த என்ன பில் அமௌண்ட்டை அதை நீங்கள் வந்து கட்டியே ஆகணும், கேன்சலேஷன் ஃபீயாக. அப்போ தான் உங்களால் ஆர்டரே வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சிஓடி ஆப்ஷனை வந்து நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம், நீங்கள் அடுத்த ஆர்டர் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரே வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க பண்ணுறது. ஸோ ஆஸ் அ கஸ்டமராக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு அவங்க சர்வீஸில். ஏன்னா வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணியிருப்போம். நானும் நிறைய வாட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாமார்ட்லேயுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காமன் மேனுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பாலிசிஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 30 செகண்ட்ஸில் நான் கேன்சல் பண்ணிட்டேன், தென் ஒய் ஐ ஹேவ் டு பே தி கேன்சலேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் கேட்குறேன். வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு குக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து அந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றாங்க வீட்லேயே. ஸோ நம்ம இந்த ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்சலேஷன் தேடுறேன். அந்த பட்டனே இல்லை, அந்த ஆப்ஷனே இல்லை. இப்போ வந்து ஸ்விக்கியில் வந்து அந்த பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கூப்பன் அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. பேக்கில் போய்ட்டு இப்போ ஆர்டர் போட்டு டக்குனு ஐயோ அந்த கூப்பன் அப்ளை பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸில் போய்ட்டு திரும்ப ஃப்ரண்ட்டில் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஒன்ஸ் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. நீங்கள் அந்த ஆர்டரை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்விக்கியில். ஸோ இந்த ஒரு பாலிசி வந்து கரெக்டாக இருக்கா அவங்க சைட்லேருந்து? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ வியூவராக, ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க டெலிவரி பார்ட்னர் அசைன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது டியூ டு சம் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து அந்த ஒரு டிலே மட்டும் ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க. பட் நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு